வணக்கம் நண்பர்களே, கவனத்துடன் கற்கும் அனைவருக்கும் இந்த விளக்கப்பதிவுக்கு வரவேற்பு. இன்னைக்கு நாம ஆண்கள் செவ்வாய் கிரகத்தைச் சேர்ந்தவர்கள், பெண்கள் சுக்கிர கிரகத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற அந்த உலக புகழ் பெற்ற உறவுமுறை வழிகாட்டி புத்தகத்தை எடுத்து அதை அப்படியே நவீன அறிவியல் தரவுகளோட ஒப்பிட்டு பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 1,50,00,000. ஆமாங்க, 1992ல வெளியான ஜான் கிரேவோட இந்த புத்தகம் சாதாரணமான ஒரு புக்கு கிடையாது. இது ஒரு பெரிய கலாச்சார புரட்சினே சொல்லலாம். இத்தனை பிரதிகள் வித்து தீர்ந்தது மட்டும் இல்லாம பல பிராட்வே நாடகங்களுக்கும் பிரபலமான டிவி தொடர்களுக்கும் இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போற அஜெண்டா இதுதான். 1. பாப் கலாச்சார நிகழ்வு. 2. புத்தகத்தின் முக்கிய கோட்பாடுகள். 3. தொடர்பு மற்றும் சமாளிக்கும் பாணிகள். 4. அறிவியல் எதிர்வாதம். 5. விமர்சனங்கள் மற்றும் 6. உலகளாவிய பாடம். ஓகே, நேரா முதல் பகுதிக்கு போயிடலாம். பாப் கலாச்சார நிகழ்வு. ஜான் கிரேவோட வாதம் ரொம்ப சிம்பிள். ஆண்களும் பெண்களும் அடிப்படையில முற்றிலும் வேறானவங்க. சொல்லப்போனா 2 பேரும் வேற வேற கிரகங்கள்ல இருந்து வந்த ஏலியன்ஸ் மாதிரி செயல்படுறாங்கன்னு அவர் சொல்றாரு. அதனால தம்பதிகள் இணக்கமா வாழணும்னா என் துணை என்னை போலவே சிந்திக்கணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பை முதல்ல தூக்கி போடணும். அந்த இயற்கையான வித்தியாசங்களை புரிஞ்சுக்கணும். அடுத்து பகுதி 2, இந்த புத்தகத்தோட முக்கிய கோட்பாடுகள். இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள அடிப்படை விருப்பங்களை இது எப்படி பிரிக்குதுன்னு பாருங்களேன். ஆண்கள் எப்பவுமே அதிகாரம், திறமை, அப்புறம் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தேடுறாங்க. அதாவது எல்லாரும் தங்களை நம்பணும், எல்லா பிரச்சனையும் சரி பண்ற ஒரு மிஸ்டர் ஃபிக்ஸிட் ஆக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பெண்கள் அவங்க உணர்வுகள், பச்சாதாபம், அப்புறம் ஒத்துழைப்பை ரொம்ப மதிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை உடனடியான தீர்வுகள் இல்ல, மாறா அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவங்கள நேசிக்கணும் அப்படிங்கிறது தான். சரி, இதெல்லாம் மன அழுத்தம் வரும்போது எப்படி வெளிப்படுது? பகுதி 3, தொடர்பு மற்றும் சமாளிக்கும் பாணிகள். குகை, த கேவ். இந்த உருவகத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். மன அழுத்தம் வரும்போது ஆண்கள் இயற்கையாகவே எப்படி தங்களை தனிமைப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இது. ஜான் கிரே ஆண்களை ஒரு ரப்பர் பேண்டு கூட ஒப்பிடுறாரு. அவங்களுக்குன்னு கொஞ்சம் தனிமை தேவைப்படும் போது விலகி போவாங்க. ஆனா அவங்களுக்கு தேவையான அந்த ஸ்பேஸை கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல பழையபடி அன்பா திரும்பி வந்துருவாங்க. ஆனா பெண்களுக்கு இது அலை, த வேவ் மாதிரி. அவங்களோட உணர்ச்சிகள் மெதுவா ஏறி இறங்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது அவங்களுக்கு பேசணும், அந்த உணர்வுகளை கொட்டணும். அந்த நேரத்துல போய் நீங்க குறுக்கிட்டு ஒரு ஐடியா சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சது. அது அவங்க உணர்வுகளை நீங்க மதிக்காத மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு கொடுத்துடும். இதை விட ஒரு பெஸ்ட் உதாரணம் சொல்றேன். நான் நல்லா இருக்கேன், ஐ எம் ஃபைன். இந்த ஒரு வார்த்தை எத்தனை சண்டைகளை உருவாக்கியிருக்கு. ஒரு ஆண் இதை சொன்னா அதோட அர்த்தம் விவாதத்தை இதோட முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஆனா ஒரு பெண் அதை சொல்லும்போது பெரும்பாலும் அவங்க மனசுக்குள்ள தீர்க்கப்படாத ஏதோ ஒரு உணர்ச்சி தேவை மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்க. இதெல்லாம் புத்தகத்தில் இருக்கிற விஷயங்கள். ஆனா நவீன அறிவியல் என்ன சொல்லுது? பகுதி 4, அறிவியல் எதிர்வாதம். இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க. 13,301. ஆமா, ரோச்செஸ்டர் பல்கலைக்கழகம் பண்ண ஒரு பிரம்மாண்டமான ஆய்வுல 13,000க்கும் மேற்பட்ட நபர்கள் கிட்ட 122 வெவ்வேறு குணாதிசயங்களை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான தனித்துவமான வேறுபாடுகள் உண்மையிலே இருக்கான்னு செக் பண்ணத்தான் இந்த ஆய்வு. அந்த டேட்டா ரொம்ப தெளிவான ஒரு முடிவை கொடுத்துச்சு. உயரம், உடல் வலிமை மாதிரி உடல் ரீதியான பண்புகள்ல வேணும்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தெளிவான வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா பச்சாதாபம், உணர்ச்சி வெளிப்பாடு மாதிரியான உளவியல் பண்புகளை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கும் இடையில மிகப்பெரிய அளவுல ஒற்றுமை இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா ஆண்களையும் பெண்களையும் உளவியல் ரீதியா 2 தனித்தனி பெட்டிகள்ல அடைக்கவே முடியாது. ஹாரி ரீஸ் மற்றும் பாபி கரோத்தஸ் அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது என்னன்னா, வெவ்வேறு கிரகங்களா? உடல் ரீதியா ஆமாம், ஆனா உளவியல் ரீதியா இல்ல. ஒருத்தரோட நடத்தையே அவங்க பாலினம்தான் தீர்மானிக்குதுன்னு நாம குருட்டுத்தனமா நம்பினா அவங்கள ஒரு தனித்துவமான மனிதரா புரிஞ்சுக்கிற வாய்ப்பை நாமளே கெடுத்துக்கிறோம். இது மட்டும் இல்லாம பகுதி 5, விமர்சனங்கள் மற்றும் ஒரே மாதிரியான கருத்துக்கள். விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த புக்ல அறிவியல் ரீதியான எந்த ஆதாரமும் இல்ல, இது காலாவதியான பாலின வார்ப்புகளை மறுபடியும் மக்கள் மனசுல திணிக்குதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உறவுல அட்ஜஸ்ட் பண்ற சுமைய முழுமையா பெண்கள் மேலேயே இது வைக்குது. எத்தனையோ ஆண்கள் ரொம்ப மென்மையான உணர்வுகளோடையும் எத்தனையோ பெண்கள் ரொம்ப உறுதியான குணத்தோடையும் இருக்காங்க. அந்த யதார்த்தத்தை இது முற்றிலும் மறந்துருச்சுன்னு விமர்சிக்கிறாங்க. ஃபைனலா பகுதி 6, உலகளாவிய பாடம். இதையெல்லாம் தாண்டி நாம கத்துக்க வேண்டியது என்ன? நீங்க ஆண்கள் செவ்வாய், பெண்கள் சுக்கிரன் தியரியை நம்பினாலும் சரி, இல்ல 2 பேரும் பூமியை சேர்ந்தவங்க தான் அறிவியல் சொல்றதை நம்பினாலும் சரி, முக்கியமான விஷயம் ஒண்ணுதான். உங்க துணை எப்படி தொடர்பு கொள்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒரு தீர்வை சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பச்சாதாபத்தோட நடந்துக்கோங்க. அவங்களோட தனிப்பட்ட உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுங்க. கடைசியா
உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன். உங்க உறவுல ஒரு சண்டை வரும்போது அவங்க பாலினத்தை பார்த்து அவங்கள நீங்க எடை போடுறீங்களா, இல்ல அவங்கள ஒரு தனித்துவமான மனுஷனா புரிஞ்சுக்க உண்மையாவே முயற்சி பண்றீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான விளக்கப்பதிவோட சந்திப்போம்.